ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தலுக்கு முன்பே பாமக இரு துண்டுகளாக உடைந்து போனது. பாமக தலைவர் அன்புமணி அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளார். மகன் அன்புமணிக்கு எதிராக தனித்து செயல்பட்டு வரும் ராமதாஸ் சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளார். இதுவரை 15 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ராமதாஸ் அறிவித்துள்ளார். தருமபுரியில் போட்டியிடும் அன்புமணியின் மனைவி சௌமியாவை எதிர்த்து சரவணன் என்பவரை களமிறக்கியுள்ளார். பாமகவுக்கு இப்போதுள்ள 5 எம்எல்ஏக்களில் ஜி.கே. மணி, அருள் ஆகியோர் ராமதாஸ் பக்கம் உள்ளனர். அருள் மீண்டும் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். பிண்ணாகரம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ ஜி.கே. மணிக்கு இன்னும் ராமதாஸ் தொகுதி ஒதுக்கவில்லை. மீண்டும் பிண்ணாகரத்தில் களமிறங்க அவர் ஆவலுடன் இருக்கிறார். ஆனால் ஜி.கே. மணி மகனும் ராமதாஸால் கட்சியின் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்டவருமான தமிழ்குமரன் திடீரென காங்கிரஸில் இணைந்தார். அவருக்கு பெண்ணாகரம் தொகுதியில் காங்கிரஸ் வாய்ப்பு கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்குமரனை கட்சியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் அப்பாவை வைத்தே அவருக்கு ஆப்பு வைக்க முடிவு செய்துள்ளார். அதாவது மகனை எதிர்த்து ஜி.கே. மணியை மீண்டும் பெண்ணாகரத்தில் போட்டியிட வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மகனை எதிர்த்து எப்படி போட்டியிடுவது என தயக்கம் காட்டி வருகிறார் தந்தை. மகனை காங்கிரசுக்கு அனுப்பிவிட்டு நாடகமாடுகிறார் என்று ஜி.கே. மணியை அன்புமணி ஆதரவாளர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இந்த முறை தேர்தலில் நடக்கும் பல விசித்திரமான நிகழ்வுகளில் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் விவகாரமும் ஒன்றாகிவிட்டது.